வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக என்னோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே C++ ரிலேட்டட் இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இங்கே இருக்க சஜஸ்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல வர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக என்னென்னு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு மெத்தட் வந்து டூ நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குன்னா அதை தான் என்ன சொல்லுவோம், பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இது ஒரு டைப் ஆஃப் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் தான். அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சால் தான் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணுங்கள், வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் தெரியாது அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவாங்க, அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனை அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனில் என்னன்னா ஏன் ஸ்பெஷல் டைப் ஆஃப் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் இருக்காது. ஓகே, அதாவது நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃபைனே பண்ண மாட்டேன். அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும், எம்டியாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் ப்ரோக்ராம், அதாவது இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் எந்த மாதிரி லாஜிக் எழுதுறது அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா அதை என்ன பண்ணுறதுன்னா பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது. எங்கெல்லாம் நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் டெஃபினிஷன் கொடுத்துக்கிறது. ஓகே, ஆக்சுவலாக இங்கே நிறைய டெஃபினிஷன் இருக்காது, ஆனால் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்து கொடுத்துக்கிறது. ஓகேவா, உங்களுக்கு ஜாவா தெரியும் அப்படின்னா ஜாவாவோட இன்டர்ஃபேஸ் கான்செப்ட், பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் தான் ஜாவாவோட இன்டர்ஃபேஸ். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கான டெஃபினேஷன் எங்கே கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அங்கே கொடுப்போம். ஓகே, ஸோ இங்கேயே என்ன இருக்காது, இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. ஓகே, ஸோ பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனில் என்ன இருக்காது அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. ஓகேவா, ஸோ அதனால் எம்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனில் ஆக்ட் அஸ் அ பிளேஸ் ஹோல்டர், அதாவது ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அது மாதிரி எங்கே டெரைவ்டு கிளாஸில் வேணுமோ அங்கே என்ன பண்ணணும், ரீடிஃபைன் பண்ணிக்கணும். நம்ம திரும்ப டெஃபினிஷன் கொடுக்குறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த டெரைவ்டு கிளாஸில் யூஸ் பண்ணணும் அங்கே வச்சு என்ன பண்ணிக்குவேன், என்னோட பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் கொடுத்துக்குவேன். அப்புறம் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோன்னு வைங்களேன், அங்கே வந்து பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் இல்லாமல், அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இல்லாமல் டேரெக்டாக என்ன பண்ணுவோம்னா வேல்யூ 0 அசைன் பண்ணிடுவோம். ஓகே, வேல்யூ 0 அசைன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ ஏதாவது ஒரு கிளாஸ் அதுக்கு ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த கிளாஸோட டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷனாக ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், அந்த கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, அதாவது ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸில் இருந்துச்சுன்னா பை டிஃபால்ட் அந்த கிளாஸ் என்ன தான், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். ஸோ அந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணாலும், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும்னாலும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ 0ன்னு அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணிடும், பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஆயிரும். அந்த கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாகவும் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வைங்களேன், வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுவோம், வர்ச்சுவல் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம் ஈக்குவல் டு 0. எப்போ நான் ஈக்குவல் டு 0 சொல்கிறோமோ அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் என்னவாயிரும் அப்படின்னா பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக ஆயிரும். ஓகே, பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, ஸோ பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேஸ் கிளாஸ் வச்சுருக்கேன், அதோட டேட்டா மெம்பர் எக்ஸ், அதை மாதிரி அதோட மெத்தட் ஷோ. ஓகே, இதை என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ இது என்னவாயிரும் அப்படின்னா பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஓகே, ஷோங்கிற மெத்தட் என்னவாயிரும், பியூர் வர்ச்சுவல் மெத்தட், அதாவது பியூர் ஷோங்கிற ஃபங்க்ஷன் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஆயிரும். இதை டிரைவ்டு கிளாஸ், அதாவது இந்த பேஸ் டிரைவ்டு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அது எங்கேருந்து இன்ஹெரிட் பண்ணுறேன்னா இந்த பேஸ் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். தென் ஏற்கனவே சொன்னோம், இப்போ பேஸ் கிளாஸில் டெஃபினிஷன் இல்லைன்னு வைங்களேன், அந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிரைவ்டு கிளாஸில் என்ன பண்ணிக்கலாம், டெஃபினிஷன் கொடுத்துக்கலாம். இப்போ டிரைவ்டு கிளாஸில் என்ன பண்ணிக்கலாம், டெஃபினிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், டிரைவ்டு கிளாஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த ஷோ மெத்தடுக்கு என்ன பண்ணுறேன், டிரைவ்டு கிளாஸில் இன்னொரு கிளாஸ், அதாவது இன்னொரு கிளாஸும் டிரைவ் பண்ணிச்சுன்னா அந்த கிளாஸில் என்ன பண்ணலாம், இன்னொரு வே ஆஃப் டெஃபினிஷன் என்னோட ஷோ மெத்தடுக்கு கொடுக்கலாம். ஓகே, இன்னொரு வே ஆஃப் டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன பண்ணலாம், அந்த ஷோ மெத்தடுக்கு கொடுக்கலாம். ஓகே, அது என்னது அப்ளிகபிள். ஓகே, ஸோ இப்போது இந்த பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக உள்ள கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் வைங்களேன்.
இப்போ ஒரு கிளாஸில் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அது என்னவாயிரும் அப்படின்னா உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக கன்வெர்ட் ஆயிரும். அது என்னவாயிரும்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த கிளாஸ்க்கு முதல்ல என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் பாயிண்டர் கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, ஆனால் என்ன பண்ணலாம்? ஆப்ஜெக்ட் பாயிண்டர் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேஸ் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் பாயிண்டர் கிரியேட் பண்ணி அந்த பாயிண்டருக்கு டிரைவ்டு கிளாஸோட அட்ரஸை பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, டிரைவ்டு கிளாஸோட அட்ரஸை பாஸ் பண்ணி ஷோ மெத்தடை கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வைங்களேன். இது டிரைவ்டு கிளாஸில் நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ என்ன பண்ணுது? டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இப்போது நான் பேஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்? கம்பைலர் எரர் ரைஸ் பண்ணிடும். பேஸ் கிளாஸ்க்கு பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது? டைரெக்டாக என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கேனாட் டிக்ளேர் வேரியபிள் பி டு பி அப்ஸ்ட்ராக்ட் டைப் பேஸ். ஓகே, அந்த பேஸ் கிளாஸ் என்னவா இருக்குது? அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது. அதனால் என்னால் என்ன பண்ண முடியாது? பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன் அது அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான மீனிங் சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, பிகாஸ் த ஃபாலோயிங் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஆர் பியூர் வித்தின் தி பேஸ். இது என்னவா இருக்குது? பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக இருக்கிற காரணத்தினால என்னால் என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? ஆப்ஜெக்ட் பாயிண்டர் நம்மளால் என்ன பண்ண முடியும்? க்ரியேட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் பாயிண்டர் நம்மளால் என்ன பண்ண முடியும்? க்ரியேட் பண்ண முடியும். தென் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு நான் டெஃபினேஷன் கொடுக்கலன்னு வைங்களேன் டிரைவ்டு கிளாஸில். ஸோ இப்போ டிரைவ்டு கிளாஸோட டெஃபினேஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஹைட் பண்ணியிருக்கேன். அப்படி நம்ம வந்து டிரைவ்டு கிளாஸுக்கு இது பண்ணலை அப்படின்னா, அதாவது டிரைவ்டு கிளாஸுக்கு போய் நாம் வந்து டெஃபினேஷன் கொடுக்கல அந்த பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னா, இப்போ டிரைவ்டு கிளாஸும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக தான் இருக்கும். டிரைவ்டு கிளாஸும் என்னவாக தான் இருக்கும்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதுவும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு வைங்களேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. நம்மளோட மெயினுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம்? டிரைவ்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே பேஸ் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கிறதுனால எரர் வந்துடும் சொன்னோம். இப்போ பாருங்கள், டிரைவ்டு கிளாஸுக்கும் சேம் எரர் வரும். ஓகே, டிரைவ்டு கிளாஸுக்கு என்ன வரும்? சேம் எரர் வரும். அப்போது நாம் ஃபங்க்ஷன், அதாவது பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு டிரைவ்டு கிளாஸில் டெஃபினேஷன் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் நம்மளோட டிரைவ்டு கிளாஸும் ஏதாவது ஆக்ட் ஆகும், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா அது என்னவாக இருக்கும்னா கீழே டிரைவ் ஆகும்போது அப்போது பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக டிரைவ் ஆகிருக்கும். ஸோ ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட அந்த கிளாஸ் என்ன சொல்லிடுவோம்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லிடுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுது அப்படின்னா இதுவும் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இதை அதனால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங். ஓகே, ஸோ C++ல உள்ள ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் திங். ஓகே, ஸோ நான் டெஃபினேஷன் கொடுக்கலன்னா அது என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்காக டிரைவ்டு கிளாஸும் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, பை டிஃபால்ட் அதுவும் என்ன ஆயிடுது? கன்வெர்ட் ஆயிடுது. ஓகேவா?